அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் இந்த ஒரு வாரத்தில் இந்த டைம் ஒரு 2 டைம் இல்லை ஒரு டைம் வந்தாருன்னா அடுத்தது ஒரு வாரம் எப்பயாவது அந்த மாதிரி தான் வருவார். சீரி வருது சிங்கம், எங்கள் அக்கா மனசு தங்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை அருமை. மேடம் அவன் பெயர் மேடம் அவன் பெரிய பிராடா அப்படிங்களா? என்ன நடந்தது? ஏதோ ஒரு லைவ்ல பார்த்துருப்பீங்க போல. சொல்லுங்க சொல்லுங்க. நம்மக்கிட்ட இதுவரையும் மிஸ்யூஸாக பிஹேவ் பண்ணது கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே அந்த கமாண்டு தான். எப்போவுமே வந்து ஏன் மேடம் பாகுண்டாரான்னு கேட்பாரு, நல்லா இருக்கீங்களா கேட்பாரு, அப்புறம் ஏதாவது தின்னாரா, அதை சாப்பிட்டீங்களா என்ன, அந்த மாதிரி பேசுவார். நம்மளும் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா ஓகே மேடம் சொல்லிட்டு பாய் சொல்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் இன்னொருத்தவங்களும் நான் வந்து லைவில் வந்து தெலுங்கில் பேசுவேன். அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஏதோ ஒரு பேர் வருங்க. ஃபஸ்ட்டில் வந்து ஸ்ரீ தான் வரும், ஏதோ ஒரு பேர் வரும். அது என்னைக்காவது வந்தால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஞாபகம் வச்சு. ஒரு லைவில் பேட் கமெண்ட்ஸை போட்டு இருந்தான் மேடம், தமிழில் நல்லா டைப் பண்ணுறான் மேடம். அப்படியா இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம லைவில் வந்து இப்படி தான். எனக்கு லைவில் வர நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நானே நிறைய லைவில் பார்த்துருக்கேன். அங்கே வேறு மாதிரி பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதில் பொறுத்தவரையும் நான் வந்து அதை சந்தோஷப்பட்டுக்கிறதா கவலைப்படுறதான்னு எனக்கு தெரில. என்ன ஒன்றுன்னா, வேறு இடத்துல வந்து அவங்க தப்பு தப்பாக ஒரு மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. நம்ம லைவ் வரும்போது அக்கா இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு மரியாதையான வாங்க போங்க அப்படின்னு பொதுவாக பேசிட்டு போகிறாங்க. அது வரையும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நான் வேறு லைவில் போனது கூட நான் நிறைய பேர் பழைய லைவ்லலாம் கேட்டிருக்கேன். உங்கள் ஐடியை நான் இன்றைக்கி வேறு ஒரு லைவில் பார்த்தனே, நீங்கள் அதில் அந்த மாதிரிலாம் போடுறீங்களேன்னு கேட்டதுக்கப்புறமா அது நான் வேறங்க அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் கூட திரும்ப நம்ம லைவுக்கே வந்தது கிடையாது. அது மாதிரி உண்டு. அது என்னன்னு தெரியல, ஒருத்தவங்கிட்ட ஒரு மாதிரி கேரக்டரை வச்சு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு லைவு பார்த்தேன், அவன் நம்மக்கிட்ட நடிக்கிறான் மேடம். அப்படிங்களா? நம்மக்கிட்ட நடிக்கிறதுனால அவனுக்கு என்ன யூசேஜ்னு தெரில. நம்மக்கிட்ட இது வரையும் மிஸ்யூஸ் பண்ணி கமாண்டு போடலை. போட்டாலும் நம்ம வந்து டைம் அவுட் பண்ணிடலாம், இல்லைன்னா பிளாக் லிஸ்ட் போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கலாம். ஏன்னா வந்து நான் பழைய லைவில் ரெகுலராக வந்த நண்பர்கள் ரெகுலராக வந்து வருவாங்க. ஒரு இதே மாதிரி தான் ஒரு குரூப் மாதிரி வந்து ரெகுலராக எப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணாலும் உடனே வந்துடுவாங்க. அப்படி நல்லா போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஐடியெலாம் வந்து நான் வேறு ஒரு லைவ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஐடி எல்லாம் அங்கே வந்தது. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா பார்த்துட்டே இருந்தேன், அவங்க என்னென்னலாம் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு சில இதுவெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க திட்ட இவங்க திட்ட என்னென்னமோ பேச அது மாதிரிலாம் போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்க எல்லார்கிட்டையும் வந்து ஒரு விதமான இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, ஒருத்தவங்கிட்டையும் தனித்துவமாக அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கேரக்டர் மாதிரி காமிச்சிக்கிறாங்க அப்படின்னு. மேடம் அவங்க ஒரு லாயர் மேடம், அவங்க லாயரில் லைவில் தான் பார்த்தேன், தமிழ் நல்லா டைப்பு பண்ணுறான் மேடம், பேடு கமாண்டு போடுறான் மேடம். அப்படிங்களா? ஓகே. ரோட்டில் போகுது காரு, வெயிலுக்கு வாங்க. ஓ, வெயிலுக்கு குடிப்பாங்க மோர். என்றைக்குமே எங்கள் அக்காவுக்கு நல்ல பேர். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, நம்ம இதை ஹைலைட் அடிச்சிருமா? நான் ஃபஸ்ட்லேருந்தே படிக்கிறேன், இருங்க ஹைலைட்டை போட்டுக்கோங்க.